பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. சாயி, நான் கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கடனை ஏன் வாங்கினேன்னு இப்பதான் யோசிக்கிறேன். இந்த கடன்ல இருந்து எப்படி என்னால வெளியில வரணும்னு எனக்கு தெரியல. செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு நீ உனக்குள்ளேயே 1000 முறை நீ பேசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கல. உனக்கான ஒரு தீர்வை இந்த கிழவை கொண்டு வந்துட்டேன். என்ன அப்படின்னா, கடனை தீர்க்கக்கூடிய, பணம் வந்து சேரக்கூடிய எந்திரம். இந்த எந்திரத்தை நீ வாங்கி உன்னோட பூஜை அறையில வச்சு ஒரு அகல் விளக்குல தீபம் ஏற்றி தீபம் தூபம் காட்டிட்டு வந்தாலே போதும். நீ செய்யக்கூடிய வேலைகள்ல உனக்கு ஒரு லாபம் கிடைச்சு அந்த லாபம் 2 லாபமா மாறி உன்னோட கடன் அடைக்கிறதுக்கு ஒரு தொகை உன்கிட்ட வந்து சேரும். இந்த எந்திரம் பல லட்சம் மந்திர ஊர் கொடுத்து சாய்குடியில என்னோட பொற்பாதத்துல இருக்குது. நீ ராஜன் அவங்கள தொடர்பு கொண்டு இதை நீ வாங்கிக்க. ஏன் சார் இதனை என்னன்னு என்கிட்ட சொன்னா நானே செஞ்சுக்க மாட்டேனா அப்படின்னு நீ கேட்குற. சில விஷயங்களை யார் யார்கிட்ட கொடுத்தா வேலை நடக்குமோன்னு அவங்க கிட்ட தான் கொடுப்பேன். சரியா? இந்த மாதிரியான ஆன்மீகத்தை உன்னால நிச்சயமா செய்ய முடியாது. அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் ராஜனுக்கிட்ட சொல்லி இந்த மாதிரியான பல பொருட்களை உன்னோட பிரச்சனைக்கான தீர்வுகளையும் நான் இங்க கொடுக்க சொல்லியிருக்கேன். உன்னால முடிஞ்சா நீ குடிலுக்கு தாராளமா நேர்ல வந்து வாங்கிக்க. உன்னால முடியல அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ வாங்கிக்க. சரியா? நல்லா கேட்டுக்க. ஒரு மாந்திரியவாதிட்ட போனோம் அப்படின்னா அவனுடைய தீர்வு உடனடியா இருக்கும். ஆனா அது ரொம்ப காலத்துக்கு இருக்காது. எல்லாமே கைக்கு வரும், எல்லாமே நடக்கும். ஆனா என்ன பண்ணும், ஒரு சில மாசத்துல எல்லாமே வந்த வழியை பார்த்துட்டு போயிடும். ஆனா இங்க பல தெய்வத்துக்கு முன்னாடி மண்டல கணக்குல விரதம் இருந்து பூஜிக்கப்பட்டு யாகம் வளர்த்து மந்திர ஊர் கொடுத்த இந்த மகத்தான இறைவனுடைய அருளால் எடுக்கப்பட்ட இந்த எந்திரம் ஒரே ஒரு முறை நீ வாங்கி வைக்க போற. வாழ்நாள் முழுவதும் அதுக்கான பலன் உனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு அதுக்கான பலன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தெய்வத்துக்கும் மாந்திரத்துக்கும் இதுதான் வித்தியாசம். எல்லாரும் உடனடியாக கிடைக்குதுன்னு மாந்திரத்தை தேடி போறாங்க. அது எப்படி கிடைச்சிச்சோ அப்படியே அதான் யாரு செய்கிறாங்களோ அந்த வினை அவங்களுக்கே போயிடும். செய்வினை. ஆனா இந்த இறைவனுக்கிட்ட இருந்து வரக்கூடிய பொருள் நீ நினைக்கிற மாதிரி ஒரு மாதத்திலேயோ ஒரு வருஷத்திலேயோ இது போகாது. காலம் முழுக்க உன்னோட வீட்டில் இதை வச்சு பூஜை செய்தாலே போதும். உனக்கானது பணம் உன்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிடலாம். யாருக்கு தெரியும், இதை வச்சா டக்குன்னு உனக்கு கோடி கூட கிடைக்கலாம், லட்சம் கூட கிடைக்கலாம். அல்லாஹ் மாலிக்.